தமிழ்ல சரி, சமஸ்கிருதத்துல அது குரவே. நான் ரெண்டாவது சுற்று அடுத்த வகுப்புல பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். சலாஹா உயிரெழுத்துக்கள். இப்போ நான் எழுதுவேன், நீங்க சொல்லணும். யாரு சொல்ல தயாரா இருக்கீங்களோ, படிச்சிட்டீங்களோ, கிளாரிட்டிங்களா? இப்போ இல்ல வெளிச்சத்தினால இருக்கலாம். அந்த ரெண்டாவது அந்த ரெண்டாவது படத்தை நிறுத்தி பாருங்க. எல்லாரும் தெரியுங்களா? சரி, நான் எழுதுவேன். யாருக்கு சொல்ல முடியுமோ அவங்க கை தூக்கலாம். அதுல ஒருத்தரை நான் சொல்லுவேன், அவங்க சொல்லிக்கலாம். இல்ல எல்லாரும் சேர்ந்து சொன்னா தெரிஞ்சவங்க யாரு தெரியாதவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, யாரு இவ்வளவு நாள்ல பிக்கப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. மூணாவது, ஏற்கனவே படிச்சவங்க இருப்பாங்க, அதையும் எல்லாம் கண்டுபிடிச்சல. யார் எங்க நிக்கீங்க, நான் அடுத்தது எவ்வளவு ஸ்லோவா போகணும், வேகமா போடுறது கண்டுபிடிச்சிடுவேன். அது தெரிஞ்ச கை தூக்குங்க, அவங்க நான் சொல்ல சொல்றேன். தெரிஞ்ச கை தூக்குங்க. சின்ன எம்பி அந்த மாத்திரை குறையக்கூடாது. சரியா? இ இது குறி, இது நெடி. அந்த வரிசையில் போறோம். பெரிய நெடி, தம்பி ஊ, சொல்ல வேண்டியது ஊ, உதடு விரிஞ்சிருக்கணும். ஈ சொல்றது மாதிரி உதட வைக்கணும், ஊ சொல்லணும். இது ரா வைக்க வேண்டியது நாக்கு வைக்கணும்.
ரு. நீங்க நீ சொல்லுங்க. இதுவும் உதடு நீ சொல்றது மாதிரி விரியணும். சொல்ல வேண்டிய எழுத்து ஊ, நாக்கு வைக்க வேண்டிய இடம் லா சொல்றது. அதாவது பல்லுக்கு உள்ள அந்த ஈறு தொடங்குற இடத்துல, பல்லு ஈறு தொடர இடத்துல வச்சா ரு. இன்னும் கொஞ்சம் உள்ள, இது ஒரு 20 டிகிரின்னு வச்சுக்கிட்டா 40 டிகிரியில நாக்க வச்சு சொன்னா லு. லு முழுக்க முழுக்க ஈறுல சதையில வைக்கிறது. பல்லு ஈறு தொடர இடத்துல வச்சா ரு. பல்லு ஈறு தொடர இடத்துல வச்சா ரு. இது லு. இத நிறைய பேரு ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றது சரியில்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். லு அப்படின்னு சொல்லணும். இந்த எழுத்து நடைமுறையில இல்லாம இருக்கலாம், ரொம்ப குறைவா பயன்படுத்துறது இருக்கலாம். இருந்தா நம்ம கணக்கில் சேர்த்துக்கோம். யாரு தெரியும்? லு. பெரிய ஏ. ஐ. கரெக்டா நீங்க தப்பு சொல்லுறது உங்களுக்கு சொல்லுறது. ஐ. இப்பதானே ஏன் சொல்லியிருக்காங்க? ஐ. இந்த ரெண்டு எழுத்து குழப்பம். நான் ஏன் முதல்ல குழப்பி எடுத்தேன்னா, இப்படி தனியா பார்க்கும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால முதலே நான் நல்லா குழப்பிட்டேன். இது மேற்கொண்டு தெரியதான் வேணும். சின்னவங்க ஓ கொஞ்சம் 2 மாத்திரை 1.5 மாத்திரை தான் வருது. ஓ மற்றவங்க கரெக்டா சொல்றீங்களான்னு டெஸ்ட் பண்றது உங்களை கன்ஃபியூஸ் பண்றாரு. அதை கேட்ட உடனே கையை தூக்குறது ஒருவேளை அந்த எழுத்தா இருக்குமோ சத்தியம் வந்து அவு 2 மாத்திரை அவு. அதனால நான் அந்த வரிசையில் எழுதுறேன். அவு. அப்போ நமக்கு இந்த போர்டுல நம்ம என்ன கணக்கு வச்சிருக்கோம்னா, முதல் வரிசை அப்படிங்கிறது குறில் 1 மாத்திரை, இரண்டாவது வரிசைங்கிறது 2 மாத்திரை. சமஸ்கிருதத்துல 1 2. இங்கேயும் அதே மாதிரி. இது 1வது வரிசை 2வது வரிசைங்கிறது மட்டும் இல்ல, 1 மாத்திரை 2 மாத்திரை அப்படிங்கிற கணக்கு. நீ சில மிஸ்சலானியஸ். இது கிளாஸ் வராத கேட்டோம். இது அனுஸ்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுஸ்வாரக. அடுத்தது எழுதுனது ஆக. மாதிரிக்கு ஆ எழுதி அகன் காட்டியிருக்கிறோம். ஒரிஜினலா உச்சரிப்புன்றது இன்னொன்னு விசர்க்க உச்சரிப்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த வரிசையில உங்க புஸ்தகத்திலையும் இருக்கும். ஏதாவது எழுத்து விடுபட்டு போயிருக்கா பாருங்க. இது இது 2 மாத்திரை. இதே மாதிரிதான் நாக்கும் பல்லுக்கு உள்ளாடி ஈறு தொடர இடத்துல திமி நாக்கு வைக்கணும்.
ஈ சொல்றது மாதிரி முதல்ல பிரிக்கணும். ஆனா சொல்ல வேண்டியது ஊ, அது ரிஷி. இதுதான் ரிஷியுடைய அந்த உச்சரிப்பு தான் ரிஷி. இதனுடைய நெடி ஆ. நீங்க எல்லாரும் சத்தி ஈ உ ஊ ரு ரு லு லு ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹ. இதுல கவனிச்சீங்கன்னா ஏ குறில் சமஸ்கிருதத்துல கிடையாது, ஐ குறில் சமஸ்கிருதத்துல கிடையாது. வேற எந்த பாஷையில இருக்கு கேக்குறீங்கன்னா ஓ ஓ குறில் சமஸ்கிருதத்துல கிடையாது. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. தமிழோட 2 எழுத்து அங்க மிஸ்ஸிங். அதனால பொன் ராதாகிருஷ்ணன் எழுதணும்னா போன் ராதாகிருஷ்ணன் தான் எழுதணும். அவரு போன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்றும் வைக்கல, அது வச்சாக்க வேற. அதனால நம்ம தமிழ் சமஸ்கிருதம் எழுதும்போது அப்படிதான் சொல்ல வேண்டியது. இப்போ அழிச்சுக்கலாமா? ஏற்கனவே பார்த்ததுதான் ஒரு வரிசையில பார்க்கணுங்கிறதுக்காண்டி பார்த்தோம். இதை நெடுங்கணக்கு அப்படிங்கிறது மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க. எழுத்துக்களை அந்த வரிசையில பார்க்கறதுக்கு நெடுங்கணக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது உயிரை எழுத்து பார்த்தாச்சு. அடுத்தது மெய்யை எழுத்து பார்க்கணும். அதுக்கு சமஸ்கிருதத்துல வெஞ்சனானி. கடையில வாங்குற வெஞ்சனம் இல்ல, மெய்ய எழுத்து அப்படின்னு அர்த்தம். சப்ஜிக்கு வெஞ்சனம் சொல்லுவாங்க நினைக்கிறேன் சமஸ்கிருதத்துல. கூட்டுக்கு அதுக்கும் வெஞ்சனம்ங்கிற வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது யூ, இது வா, இது இப்படிதான் நான் வேலைப்பாடு பண்ணினேன் அப்படிங்கறது ஓரமா வச்சுக்கணும். இது இக், அத முழுமையாக்கணும். அதாவது ஆ உச்சரி கூட சேர்த்து சொல்லணும்னா என்ன பண்ணணும்? செங்குத்துக்கோடு போடணும். இப்போ கா 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 இல்ல இது தெரிஞ்சா கை கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாரும் நல்லா தளர்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுலயும் பாஸ் பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கோம். இங்கு இப்போ கா கேல கே இல்ல கா ஆ கா. பொதுவா ஒரு டெண்டன்சி உண்டு. கே கே கா ஆ. பெரிய இக்கு அத முழு ஆவோட உச்சரி கூட சேர்த்துடணும்னா செங்குத்துக்கோடு போடணும். இப்போ கா, இது சின்ன டா. இப்போ நா,
இது மூக்கால சொல்றது. அனுநாசிக சப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. மெல்லினம் தமிழ் சொல்றத சமஸ்கிருதத்துல அனுநாசிக. நாசி மூக்கு, அனுநாசிக மூக்க ஒட்டி கிடக்குது. மூக்கால சொல்ற எழுத்துங்கிறதுனால அனுநாசிகம் பேர். மெடிக்கல்ல நேசல் டிராப் உண்டு, அது மாதிரி ஒரு நேசல். இப்ப இது சா. ஹர்ஷவர்தன் மாதிரி 4 சுடம் இருக்கணும். இதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நியாயம் உண்டு. எப்படின்னா, நம்ம பழைய காலத்துல பந்தல் காலெல்லாம் நடும் போது குடி நோண்டி கம்ப நட்டுக்கிட்டு மண்ணெல்லாம் போட்டுட்டு அசைச்சு பார்ப்பாங்க. அசைச்சதுன்னா திருப்பி 2 கல்லு சைடுல போட்டு இடிச்சு இருக்குவாங்க. திருப்பி அசைச்சு பார்ப்பாங்க. அசைச்சதுன்னா திருப்பி 2 கல்லை போட்டு இடிச்சு இருக்குவாங்க. இப்படி கம்பு உறுதியா தான் இருக்கா பாக்குறதுக்காகவே அசைச்சு பார்ப்பாங்க. அசைச்சதுன்னா கல்லை ஒட்டி இன்னும் இருக்குவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு ஸ்தூண தூணு, நிகுண அசைக்கிற நியாயம். இப்படி சமஸ்கிருதம் நிறைய நியாயம் இருக்கு. இதுல ஒண்ணு தூண் அசைக்கிற நியாயம். நீங்க நல்லா தெளிவா படிச்சிருக்கீங்களே இல்லையான்னு அவர்கிட்ட சொல்றாரு. அப்படின்னு முன்னாடி இருக்காங்க பறந்து போயிருக்கும். தெரிஞ்சாட்டே கொடுங்க. நீங்க கை தூக்குறீங்களா காலை போடுறீங்களா? இஞ்சு எழுதிருக்கேன். இப்ப அதை ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? செங்குத்து கோடு போடணும். எப்படி செங்குத்து கோடு போடணும், எப்படி மேற்கோடு போடணும், அதெல்லாம் தெளிவா இருக்கணும். ஜா இஞ்சா இல்ல ஜா. இது ராவா டா ஈ இஞ்சு. அத ஆ உச்சரிப்பு கொண்டு வரணும்னா செங்குத்து கோடு. ஜா ஜா இன்னொரு கால் பறந்து போன முடியும். ஜா ஆச்சரி கொண்டு வரணும்னா செங்குத்து கோடு. இப்ப இதுல நான் ஏற்கனவே இதனுடைய நுட்பங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்ததும் ஒரு தடவை சொல்ல போறேன். திருநாளுக்கும் சொல்லுவேன். கா தொண்டையிலிருந்து பிறக்கிற வரிசை. சரியா? இது கூட வேற எழுத்து உண்டு, அது நான் அடுத்த தடவை அதை பார்க்கிறேன். கா இதுல சாதாரணமா சொல்ற வல்லினம், கொட்டி தெரிச்சு சொல்ற வல்லினம், மென்மையா சொல்ற வல்லினம், வல்லினம் சொல்ல முடியாது. தொண்டையிலிருந்து வர எழுத்து மென்மையா சொல்றோம், அதை கொட்டி தெரிச்சு மென்மையாட்டு கொட்டி தெரிச்சு சொல்றோம். வன்மையா சொல்றோம், சாதாரண சொல்றோம். வன்மையா சொல்றோம், கொட்டி தெரிச்சு சொல்றோம். மென்மையா சொல்றோம், சாதாரண சொல்றோம். மென்மையா சொல்றோம், கொட்டி தெரிச்சு சொல்றோம். அதே மூக்கால சொல்றோம். இதுதான் இந்த ஆர்டர். இதே ஆர்டர் தான் அடுத்தது 5 வரிசைக்கு வரப்போகுது. அப்போ க க க க ங. அந்த எழுத்து பறக்கிற இடம் மாறாது. நாக்கு வைக்கிறது, உதடு வைக்கிறது எல்லாம் மாறாது. ஆனா சொல்ற விதத்துல காற்று எப்படி வருதுங்கிறதுல மட்டும்தான் வித்தியாசப்படும். தொண்டையில காற்று பிடிச்சா கா 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 ங அப்படிங்கிறது. அது மாதிரி இங்க ச ச ஜா ஜ ஞ. ஏன்னா இன்னைக்குள்ள தலைமுறையில் இந்த வரிசை தகராறுல இருக்கு. அதனால நான் அதை திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்து வைக்கணும். இந்த எழுத்து எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான்
ஆனா மூக்கால விடணும். இந்த எழுத்து எப்படி நாக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் மூக்கால சொல்லணும். சா சொல்லும்போது மேல அன்னத்துல நாக்கு போய் ஒட்டும். சா அதே மாதிரி ஆனா மூக்கால வந்து ஞா. அப்போ இங்க இருந்து அடுத்தது மேல அன்னத்துக்கு வந்து அடுத்தது நுனிநாக்கு மேல அன்னத்துல படும். முதல்ல அடிநாக்கு பட்டது, இப்ப நுனிநாக்கு மேல அன்னத்துல படுது. டா 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 மென்மையா கூட்டுதல். அடுத்தது அதே இடம் மூக்கால நா நா இத்து அது ஆக்கணும்னா செந்தத்துக்கு தா இத்து தாக்கணும்னா செந்தத்துக்கு தா தா Da, da, தானம். இது ஆகன செங்குத்து கோடு, ஒட்டாம மேல்கோடு. இதுல மேல்கோடு ஒட்டும், இங்க ஒட்டாது. முக்கியமான ஒரு வித்தியாசம். இந்த சொல்லுங்க பார்க்கலாம். நுனி நாக்கு ரெண்டு பல்லுக்கும் இடையில வரணும். அப்பதான் கரெக்ட். உள்ள இருக்கு இன்னுன்னா அது தமிழ்ல தான் வந்து சமஸ்கிருதத்துல கிடையாது. நுனி நாக்கு உள்ள இருக்க கூடாது, ரெண்டு பல்லுக்கும் இடையில வரணும். இன்னு இன்னு இப்போ இந்த எழுத்து எல்லாம் அப்படிதான். தா சொல்லும்போது நுனி நாக்கு பல்லு கடையில வரணும். அதான் கரெக்ட். தா 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 நா. இப்ப பா இந்த எழுத்து சொல்லும் போது ரெண்டு உதடும் சமஸ்கிருதத்துல ஒட்டணும். இப்படி ஆகக்கூடாது. பல்லும் உதடும் ஒட்டக்கூடாது. அது ஹிந்திக்காரங்க அப்படி சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல ரெண்டு உதடும் தான் ஒட்டணும். இப்போ இப்போ பா இவ்வு இவ்வு வா இவ்வு ஆகணும்னா சிந்தத்துக்கோடு வா இம் ஆகணும்னா சிந்தத்துக்கோடு நான் ஒரு காரணத்தினால கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறேன். இது யா.
இது நான் இந்த வரிசைக்கு நேரம் எழுதாம இந்த வரிசைக்கு எழுதுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அடுத்த ஒரு ரவுண்ட் எழுதும்போது அது தெளிவாகிடும். இது இதையும் இந்த இடத்துல எழுதுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இது 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 இஸ் சா. அவங்களுக்கு நேரெல்லாம் எழுத்து எழுதிருக்கீங்க, நேரம் மட்டும் ஒன்று எழுதலைன்னு அது வருத்தப்படுது. அதனால அதுக்கு வேற ஒன்று எழுதி முக்கியமான எழுத்துக்களை நம்ம இதுதான் தனி எழுத்துக்கள்ங்கிறது இவ்வளவுதான் கவர் பண்ணிட்டோம். இதுல இன்னும் 2 கூட்டு எழுத்து, நம்ம வேணா அதை கூட்டு எழுத்தை கூட பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கூட வழக்கம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய கூட்டு எழுத்து இருந்தாலும் கூட்டு எழுத்துலையும் பார்த்துக்கலாம். சரி, இப்போதைக்கு ஒற்றை எழுத்துக்கள் கவர் பண்ணிட்டோம், அது பார்ப்போம். இது இன்னும் ஒரு எழுத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், ஆனால் சம்ஸ்கிருத் அதை கொஞ்சம் தனியா எழுதியிருக்கேன். இவ்வளவு இப்போ நான் சொல்றேன், கேட்டு சொல்லுங்க. கா 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 நா. சரியா வரலையா? சொல்லுங்க. நா நா சா சா ஜா ஜா ஞா ஞா. tetap ta tha da dha na tha tha da dha na pa pha ba bha ma. யா ரா லா வா. இந்த எழுத்து தான் கீழ் உதடும் மேல் பல்லும் ஒட்டணும். அது இந்த எழுத்து மட்டும்தான். சரி, உங்களுக்கு ஆங்கிலத்தில் கூட இப்படி 2 எழுத்து இருக்கு. WHO இப்போ இந்த 2 எழுத்துக்கும் ஆங்கிலத்துல உச்சரிப்பு வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அந்த உதடும் பல்லு ஓட்டி சொல்ல வேண்டியது
W வந்து அப்படி கிடையாது. W சொல்லும் போது 2 உதர் தான் வரும். மற்றபடி அது வார்த்தைகள்ல வரும்போதும் வாட் இல்ல. சில பேர் இருக்கணும் வாட் WHAT வாட் வா அந்த விஷயம் வராது. அப்படி ஒரு வித்தியாசம் WBக்கும் ஆங்கிலத்தையும் உண்டு சொல்லுவாங்க. அது மாதிரிங்க. அடுத்தது ஷா. இந்த உச்சரிப்பு உங்களுக்கு எழுப்பமா பிடி கிடைக்கிறதுக்கு இந்த உச்சரிப்பு எப்படி சொல்றீங்கன்னு கவனிச்சுக்குங்க. அதே மாதிரி நாக்கு பல்லெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா காத்த பிடிக்காம ஃப்ரீயா விட்டுறணும். சின்னு சொல்லும்போது காத்த பிடிப்பீங்க, அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா ஷா ஷா. சிவன், தேசம், பாசம் அதெல்லாம். இது தா சொல்றது மாதிரி நாக்க வச்சுக்கோங்க. காத்த பிடிக்காம ஃப்ரீயா விட்டுருங்க. ஷா. ஷண்முகன், சிவன் சக்தி, இது ஷண்முகன். இது தா சொல்றது மாதிரி நாக்க வச்சுக்கோங்க. பிளாட்டா நாக்க வச்சுக்கோங்க. காத்த பிடிச்சு வைக்காம ஃப்ரீயா விட்டுருங்க. சா. சரஸ்வதி. அந்த அப்புறம் கா சொல்றது மாதிரி வச்சுக்கோங்க. காத்த ஃப்ரீயா விட்டுருங்க. கா. கா சொல்றது மாதிரி வச்சுக்கோங்க. காத்த ஃப்ரீயா விட்டுருங்க. ஹா. இப்ப இவ்வளவும் உச்சரிப்பு சம்பந்தமா நமக்கு கவனிக்க வேண்டியது. ஏற்கனவே சில டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதுல உச்சரிப்பு சம்பந்தமா சில டிப்ஸ் பார்ப்போம். அது நமக்கு நாம பார்க்க போறோம் 3வது ரவுண்டா. 2வது ரவுண்ட் 2 ரவுண்டா பார்க்கிறோம். ഞങ്ങൾ 3வது ரவுண்ட் 3 தடவை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பார்ப்போம். 3வது ரவுண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி அடுத்த கிளாஸ் உங்களை வேலை வைக்கணுங்களா? அதுக்காக வேண்டி ஒரு வேலை செய்யணும். இப்போ உங்க பேர் எழுதுறது எப்படி? இது அடிச்சுக்கலாம்ல? நான் இப்போ பேர் சொல்லி அர்த்தம் சொன்னாலும் சொல்லுவேன். நான் அர்த்தம் சொன்னேன்னா எனக்கு அந்த பேருக்கு அர்த்தம் தெரியுதுன்னு அர்த்தம். நான் அர்த்தம் சொல்லலைன்னா எனக்கு அந்த பேருக்கு அர்த்தம் தெரியாதுன்னு அர்த்தம். அதனால சாமி என் பேருக்கு நீங்க அர்த்தம் சொல்லிட்டு எனக்கு சண்டைக்கு வரக்கூடாது. நான் தெரிஞ்சாலும் சொல்லுவேன். ஆரம்பிச்சுருமா உங்ககிட்ட இருக்கு. எப்படி எழுதணும்னு பார்ப்போம். இது நம்ம கூட்டெழுத்து பார்க்கணும். நம்ம பார்க்காம இருக்கணும். முந்திரி கொட்ட மாதிரி போறோம். இருந்தாலும் நான் சம்ஸ்கிருதப்படி போகாம சொன்னபடிக்கு மட்டும் போறேன். சம்ஸ்கிருதப்படி போனா ஹர்ஷவர்தனஹ அப்படின்னு, பிரீத்தி வர்தனஹ. வர்தனா அதிகப்படுத்துபவன், வளர்த்துபவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஆளுக்கு சந்தோஷத்தை, ஹர்ஷம்னா சந்தோஷம், அதை வளர்த்துபவன் அப்படின்னு அர்த்தம். ஹர்ஷ வர்தன 2 வார்த்தை சேர்ந்து உருவாகுது. கரெக்டா சொன்னா ஹர்ஷவர்தன வரும். தமிழ்ல ஹர்ஷவர்தன். இது ஹிந்தி ஸ்டைல். ஹிந்தியில அப்பப்ப பசி வந்துடும். பிரெஞ்சுக்கார மாதிரி இடையிடையே உயிரெல்லாம் தின்றுவாங்க. அப்போ இடையிடையே உயிரெழுத்துக்களை விழுங்கிடுவாங்க. வாஜபேயி. ஆனா ஹிந்தியில வாஜ்பாய் அப்படின்வாங்க. லால் லா அத லால் அப்படின்வாங்க. கிருஷ்ண கிஷன் அப்படின்னு இந்த மாதிரி உயிரெழுத்து அங்கே கலக்குவாங்க. ஹர்ஷவர்தனஹ அப்படின்னா சமஸ்கிருதத்துல சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்ல தமிழ் பேரு. யாரும் சண்டைக்கு வரவே முடியாது. இது தமிழ் எழுதப்படி எழுதினா இப்படி போட வேண்டியிருக்கும். நீட்டி சொன்னா இப்படி மாற்றியும் போடலாம். கண்மணி அப்படின்னு போடலாம். அது கமலஹாசன் லெட்டர் எழுதும்போது. மற்றபடி கண்மணி. அடுத்தது
உங்க பேரு? வன ஜா, ரெண்டு வார்த்தை. வனம்னா காடு, காட்டில் பிறந்தவள் அப்படிங்கிற அர்த்தத்துல வன ஜா அப்படின்னு அர்த்தம். இப்ப கிரிஜா, மலையில் பிறந்தவள், பார்வதியுடைய பேர். இது லட்சுமியுடைய பேரா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் வரிசையில வந்து உட்கார்ந்தா முதல் வாய்ப்பு கிடைக்கிறது பாருங்க. நல்ல அடுத்த கிளாஸ்ல எல்லாரும் முன்னூறு சேர்ந்து உட்காருங்க. முதல் வாய்ப்பு உங்களுக்கு. இதுல உங்களுக்கு இந்த இரு பாத்தீங்கன்னா மேல இப்படி ஒரு கொக்கி போட்டா அந்த இருறா மாறி இருந்து படிக்கும் போது மேல இருந்து கீழே படிக்கணும். இது ஒரு டிப்ஸ். படிக்கும் போது மேல இருந்து கீழே. இது இரு, அப்ப இரு படிச்சு ஷா படிக்கணும். இரு படிச்சு தா படிக்கணும். இது வந்து எழுதுறது ஒரு முறை. நம்ம இங்க அடிக்கடி இது வரும். மேல் எழுத்துக்கு அடுத்தது கீழ் எழுத்து, அல்லது இடது எழுத்துக்கு அடுத்தது வலது எழுத்து, அந்த மாதிரி முறையில போனோம். இதுல வந்து இது இந்த அடையாளம் இப்படி போட்டு கொக்கி போடுறது ஈ குறிக்கான அடையாளம். எங்கேனாலும் ஈ குறி போடணும்னா இந்த அடையாளத்தை நீங்க ஞாபகம் இருக்கணும். இப்போதைக்கு இது நம்ம திருப்பி கூட்டு எழுத்து பார்க்கும்போது பார்ப்போம். ஆனா நீங்க இதோட சொல்லி நிறுத்தின்னு நினைக்க வேண்டாம். அது மாதிரி நெடிலுக்கு இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நெடிலுக்கு இன்னொரு செங்குத்து கோடு போட்டா வரும். இந்த அடையாளம் ஊக்கான அடையாளம். தமிழ்ல வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி படிக்க வேண்டியிருக்கும். சமஸ்கிருதத்துல 99% அப்படி கிடையாது. இந்த அடையாளங்கள் தெரிஞ்சா எல்லாத்துக்கும் அப்படி ஈனா அப்படி போட்டா வரும், ஊன்னு அப்படி போட்டா வரும். ரொம்ப சிம்பிள். இது சு. இதுல ரெண்டு இருக்கு. சரி, ரெண்டு எழுதுவோம். இது வந்து சுதா அப்படி சொன்னா மகள், ஹரிஹர சுதன், ஹரிஹரனுடைய மகன். இது சுதா அப்படின்னா மகள் அப்படிங்கிற அர்த்தம். இல்லைன்னா இப்படி எழுதலாம் சுதா. இது வந்து அமிர்தம் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. தமிழ்ல இந்த வித்தியாசத்தை எழுத முடியாது, சமஸ்கிருதத்தில் எழுதலாம். சுதா. ஜி உங்க பேரு? சின்னமணி. இப்ப நான் சா எழுதிட்டேன். ஈ குறியில் எழுதணும். என்ன பண்ணலாம்? இந்த அடையாளத்தை கொண்டு வரும். ஈஸி தானே? எங்கெல்லாம் ஈன்னு போட்டாங்க எழுத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இனி இது இப்படியும் எழுதலாம். இன் ந. இது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படியும் எழுதலாம். கரெக்டா இப்படி இல்ல, கிட்டத்தட்ட இப்படி. இதுவும் ரெண்டுமே இன்ன அப்படின்னு எழுதுற முறைதான். இப்போ நீங்க வந்து வார்த்தைகள் ஏதாவது எழுதிருக்கீங்களா? வார்த்தை அம்மா அப்பா எழுதிருக்கீங்க. கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்துல எல்லா எழுத்து முடிச்சிட்டோம். அதனால நீங்க இனி வார்த்தைகள் இதுவரைக்கும் எழுதாதவங்க நீங்க இது மாதிரி வார்த்தைகளை உருவாக்கி எழுதிட்டு வாங்க. இப்போதைக்கு ஊ இ ஆ அதெல்லாம் படிச்சிருக்கோம். மறுபடியும் இதெல்லாம் தனியா படிப்போம். கூட்டு எழுத்து, உயிர் மெய் எழுத்து நம்ம தனியா படிப்போம். பயப்பட வேண்டாம். இது அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணுவோம். ஏதாவது சந்தேகம் கேள்விங்களா?
இதுலயா இன்னுக்கு இத வந்து இடையில வரும்போது இன்னும் இப்படி எழுதணும், முடிவுல வரும்போது கீழே கோடு போட்டு எழுதணும். இதுவும் அதே மாதிரி தான். இடையில வரும்போது இந்த மாதிரி எழுதணும், முடிவுல வரும்போது கோடு போட்டு எழுதணும். இப்போ ஹர்ஷவர்தன்ல அதை காட்டலாம். அதை மாத்தணும்னா அதையும் காட்டுவோம். ஹர்ஷவர்தன் பேரை மாத்தோம். இது ஹர்ஷவர்தன். முடியும் போது எழுதணும்னா இப்படி கோடு போட்டு காட்டணும், இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம். வேற ஏதாவது கேள்வி? நாம இனி அடுத்த வகுப்புல உச்சரிப்பு அடிப்படையில எல்லா இடத்தையும் உள்ள பார்ப்போம். அநேகமா அடுத்த வகுப்புலேயே மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னு உண்டு, அதுவும் பார்ப்போம். அது வந்து உச்சரிப்பு அடிப்படையிலும் இருக்கும், பாணினி இலக்கணம். ஒருவேளை நீங்க சம்ஸ்கிருத கிராமர் ஆழமா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அது ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்கும். அதை வந்து மாகேஸ்வராணி சூத்ராணி சொல்லுவாங்க. அதுவும் பார்ப்போம். அது பார்க்கறதோட எழுத்துக்களை நம்ம பார்க்கறது முடியும். இனிமேல் யாரையும் சம்ஸ்கிருத கிளாஸுக்கு கூப்பிடலாம். பேல ரெண்டாவது தாவம், பேல நாலாவது பாவம். என்ன அதுல டிஃபரன்ஸ் என்ன? நான் ஆக்சுவலா அதில் கிட்ட கிட்ட எழுதி காமிக்கிறது வந்து உங்களுக்கு தவறிக்க நினைக்கிறேன். இது வந்து வளர்ச்ச முனையா இருக்கு. இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. இது கொஞ்சம் யா மாதிரி ரா மாதிரி ஒரு வளைவு. இது வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. பொதுவா நான் இந்த 3 எழுத்தையும் இந்த 4 எழுத்தையுமே கிட்ட கிட்ட தான் எழுதி காமிப்பேன், கூட மாவும் சேர்ப்பேன். ஆனா உங்களுக்கு எழுதும்போது நான் அப்படி பண்ணலன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு ஒத்த எழுத்து மாதிரி வரும், சின்ன சின்ன வித்தியாசங்கள். இது வந்து இங்க சுழிக்கிறோம், இது ஒட்டாது. இங்க இது சுழிக்க மாட்டோம், ஒட்டும். இதுல வந்து இந்த சுழி புஸ்தகங்கள் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. நான் சுழிக்கிறதுக்கு காரணம் படிச்சு வித்தியாசம் இருக்கிறதுக்காண்டி, இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுக்காண்டி இந்த சுழி போடுறேன். உங்க புக்கில் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், இப்படி கூட எழுதுவாங்க புக்குகள். அந்த சுழி போடுறதுக்கு காரணம் மாலை இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு. இங்க இது ஒட்டாது, இங்க ஒட்டும். அப்ப நீங்க அவசரமா இப்படி போட்டு இது மா ஆகலாம். ஆனா இந்த சுழி போட்டீங்கன்னா நீங்க போட்டு ஒட்டுனா கூட அது மா இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு சுழி போட்டு நான் எழுதுறேன். உங்க ஒற்றையா எழுதுற எழுத்துல இந்த இதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க, பிறகு அதை அவ்வளவு கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முனை வளைஞ்சு வந்தால் தா, இது ஸ்ட்ரைட்டா வந்தா பா. மாவுக்கும் ஸ்ட்ரைட்டா வரும், யார் ராவுக்கெல்லாம் அது வளைஞ்சு வரும். வேற ஏதாவது அதே மாதிரி அந்த நாலாவது தாவம், மூணாவது தாவம். இதுதானே நாலாவது தா. இதை சொல்றீங்களா? இல்ல, இதுவும் இதுவும் அப்படித்தானே? இந்த 2 எழுத்துக்கள் நான் கிட்ட எழுதி காமிச்சது காரணம் தான். இதுல வந்து கீழே சுழிச்சு நிறுத்திட்டா தா, நாலாவது தா. அதுவே வாரி நீட்டி விட்டா தா. பொதுவா இந்த சுழி கொஞ்சம் பெருசா இருக்கும் தால, இந்த சுழி சின்னதா இருக்கும் தால.
நான் எழுதும் போது உங்களுக்கு அதை அப்படி படிச்சு பாடுற மாதிரி எழுதல, இப்படி இந்த எழுத்தை எழுதிட்டு அது வாழ நீட்டி விட்டுட்டேன். ஆனா பிராக்டிக்கலா இந்த டாவுடைய இந்த சுடி கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த தாவுடைய இந்த சுடி சின்னதா இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு ஒண்ணு மாதிரி இருந்து ஏமாத்தலாம்னால அந்த எழுத்து நம்ம கிட்ட கிட்ட பார்த்தோம். இதெல்லாம் என்ன சம்ஸ்கிருதம் படிக்கும் போது குழப்பம் எழுதுங்க. ஆமா, மலையாளத்துல மனஜே அப்படின்னு சொல்லுவாங்க, சீதே மாலே அந்த மாதிரி வரும். அது வந்து விழி கூப்பிடும் போது வர்றது. சீதா அப்படிங்கறது கூட சம்ஸ்கிருதத்தில் கூப்பிடும் போது சீதே தான். மற்றபடி பேரா எழுதும்போது, ஃபர்ஸ்ட் கேஸா எழுதும்போது, நாமினேட்டிவ் கேஸா எழுதும்போது, முதல் வேற்றுமையில் எழுதும்போது, பிரதமா விபக்தியில் எழுதும்போது வனஜா சீதா கலா அப்படின்னா முடியும், தீர்க்கமா தான் முடியும். விழிக்கும் போது வனஜே அப்படின்னு மாறும், சீதா சீதேன்னு மாறும். வேற ஏதாவது? சரி, இப்ப வந்து அடுத்த வகுப்பு வரும்போது இன்னொரு 14 நிமிஷம் வர போறீங்க. உங்களுக்கு போதுமான அவகாசம் தந்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்க புத்தகத்துல சொல்ல விட்டு போன ஒரு முக்கியமான இருக்கு. புக்கில் எழுதி படிக்கும்போது பென்சில் வச்சு எழுதி பழகுங்கன்னு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பொதுவா அந்த காலத்துல எல்லாம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் பென்சில் வச்சு தான் எழுதுவாங்க. பெண் எடுத்துருந்தா பாதி கையை முடிச்சுவாரு. இந்த காலத்து பிள்ளைகள் எப்படின்னு தெரியல. தொடக்கத்துல நம்ம பழகும் போது பென்சில் வச்சு எழுதினா அழிச்சு எழுதிக்கலாம், திருத்தி எழுதிக்கலாம், அதுக்கு சௌகரியமா இருக்கும். இது வரைக்கும் எழுதாதவங்க, பென்சில் எழுதுனவங்க, எழுதினவங்க இனிமேல் திருப்பி எழுத முடியாது அப்படிங்கிறதுனா வேற ஒரு தனி நோட்டோட எழுதி பழகிங்க. எப்படியானாலும் எல்லா எழுத்துக்களையும் எழுதி பழகி படிச்சு முடிச்சிருங்க. இது உங்களுக்கு கடைசி அவதி. அதுக்கு எழுதி புக்கை கொண்டு வாங்க. நாம அதுல ஏதாவது எழுது கோளாறுகள் இருக்குதுன்னா அதை திருத்திக்கலாம். அடுத்த வகுப்புல எழுதி புக்கை தந்துட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த புக்கில் வந்தது கூட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்க்க சரி பார்க்கறதுக்காக வேண்டி சரி பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அவன் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மா